இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூண்டு தேங்காய் பால் கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த சித்திரத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது. வெந்தயம், மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் நிறைய ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதுக்கு சைடிஷாக வந்துட்டு மல்லி துவையல், நல்லா காரசாரமாக வந்துட்டு மல்லி துவையல் வந்து அரைச்சிட்டேன். சிண்டுக்கு அன்றைக்கி லஞ்ச் வந்து பூண்டு தேங்காய் பால் கஞ்சி, தென் வந்துட்டு மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அன்றைக்கி ரெண்டுமே இருந்ததுனால அது ரெண்டையுமே கிரைண்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். உளுந்து சாதம், சிக்கன் குழம்பு இது தான் பண்ணியிருந்தேன். அப்பா வந்து சிக்கன் குழம்பு வந்து சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பூண்டு நிறைய போட்டுட்டு மருந்து குழம்பு மாதிரி அப்பாவுக்கு வந்து செஞ்சுட்டேன். எங்களுக்கு மட்டும் சிக்கன் குழம்பு வந்து செஞ்சுட்டேன். ஸோ லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு தென் சிண்டுவை கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டேன். சிண்டு ஸ்கூலுக்கு போகும்போதே அன்றைக்கி வந்து சிக்கன் மோமோஸ் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ ஈவினிங் வந்து சிக்கன் மோமோஸ் பண்ணி அவளுக்கு கொடுத்தாச்சு.